வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன் வித் பிகேகே. இன்றைக்கி ஒரு அழகான நாள். என்னுடைய பேரன் சென்னை ஈசிஆரில் மெர்க்குரி டுக்காட்டி அப்படின்னு சொல்ல ஒரு ஷோரூம் திறந்தார். அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். காலையில் ஒரு நல்ல சந்தோஷத்தோடு, ரொம்ப மனநிறைவோடு அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். அங்கே நான் ஒன் ஆஃப் மை ஃபாலோயர்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்து, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கேங்க. ஏன்னா எனக்கு எப்போவுமே என்ன வழக்கம், லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் போனால் அவங்களோட பேரண்ட்டோ யாரோ அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேர் உமா, என்னுடைய யூடியூப் ஃபாலோயர். ரொம்ப அழகாக இருந்தாங்க, பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யமாக இருந்தாங்க. அவங்களும் கணவரும் ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு அழகான விசேஷத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய பேரன் மாதேஷோட ஷோரூம், டுகாட்டி ஷோரூம் திறந்தார். கூப்பிட்டுருந்தார், வந்திருக்கேன். ரொம்ப அழகான ஷோரூம். சும்மா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நல்ல விஷயங்கள், விலையுயர்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி பார்க்கும்போது இதுதாங்க என் பேரன். என்னுடைய பேரனோட ஷோரூமுக்கு வந்திருக்கு. இப்போ காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, எத்தனாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னு பாருங்கள். பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உமா என்னுடைய ஃபாலோயர்ஸ் பார்க்குறது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்க ஹஸ்பண்ட், என்னுடைய மகள். இன்றைக்கி நிறைய செய்தி உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் நான் வீடியோ போட்டுடுறேன். சென்னைக்கு வந்து மே 19ஆம் தேதி எங்கிட்ட பேசிகிட்டு இருந்த அமுதவல்லி வீடு வாங்கணுன்னாங்க. அவங்களுக்காக நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி நேற்று நைட்டோ இன்றைக்கோ ஒரு 12 மணிக்கு அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, வீடு வாங்கிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் அமுதவல்லி. என் சார்பிலும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய ஃபாலோயர்ஸ் சார்பிலும் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். அந்த வீட்டில் சந்தோஷம், செல்வம், மகிழ்ச்சி என்றென்றும் பொங்கட்டும். இன்றைக்கு வெளியில் எங்கேயுமே நகைக்கு போகலைங்க. என்னுடைய இந்த அன்கட் டைமண்ட், இந்த பெண்டன்ட், பச்சை மூக்குத்தி, பச்சை தோடு, கையில் வளையல், பச்சை மோதிரம், எல்லாமே சுரோஸ்கி பச்சை நிற வாட்ச், எல்லாமே எந்த தான். யாராவது எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. என் சன் கிஃப்ட் பண்ண அந்த வாட்சை, மோதிரமும் சன் தான் கிஃப்ட் பண்ணான். ஒவ்வொரு பர்த்டேக்கு ஒவ்வொரு விஷயம் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஜெகஜோதியாக பஞ்சு மிட்டாய் எல்லாம் சேலை கட்டியிருக்கேன். நான் வந்து காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் வெளியில் போகிறதுக்கு. இந்த சாரீ கூட என் டாக்டர் தான் வாங்கி கொடுத்தாங்க, பெரிய டாக்டர். அவங்க எங்கேருந்து பிடிப்பாங்களோ தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். புரிஞ்சுதா? அடுத்தது என் கதைக்கு வருவோம். வெங்கட்நாராயண் ரோட்டில் ஃபஸ்ட் இயர்லேயே 500 ஸ்டூடெண்ட், 35 ஹாஸ்டல் பசங்க. நான் என்னுடைய ரொட்டீன்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நிறைய காமெடியெல்லாம் நடக்குங்க. ஓகே, நாம் வந்து அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணுகிட்ட தினம் சாமிக்கு பூ போடுவோம்ல, பூவை ஈரத்துணியில் சுற்றி வையணும். அது வந்து பூவை ஒரு இடத்துல வச்சு அதை சுற்றி ஈரத்துணியில் அப்படி புழிஞ்சு பூவை அப்படியே விட்டுடுச்சு. மன்னார் காற்றுல பார்த்தா பூ காஞ்சி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடி நடக்கும். சமையல்காரன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். அப்போது லக்கிச்சாமி அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு பையன் வந்து கவுண்டர் பையன் வேலை செஞ்சான். அவங்ககிட்ட 100 தேங்காய் கொடுத்த கூட உரிச்சு போட்டுடுவான். அந்த மாதிரி திறமையுள்ள ஆட்கள், அன்பான ஜனங்கள் எல்லோரும் இருந்தாங்க. வாழ்க்கை அப்படியே கூட்டிகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 64லேருந்து 72 வரைக்கும் அந்த இடத்துல தான் வச்சுருந்தோம் ஸ்கூலு. அப்புறம் தண்டபாணி தெருவில் ஒரு பெரிய ஸ்லம் இருந்தது. எங்கள் அப்பா போய் அது விற்க ஓனர்கள் வந்தாங்க. மன்னூர், எத்திராஜ், சாட்சி கோபால். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஜனங்கள் எங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில். அதே மாதிரி கோபால் நாடார் அப்படின்னு ஒருத்தவர் எங்களுக்கு ஓலை அந்த ஷெட்டு போட வேண்டியிருக்கு மெட்டீரியல்லாம் அவர் கொடுத்துட்டு அப்புறம் காசு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே வெங்கட்நாராயண் ரோடுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ண ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே அப்பா ஒரு 10 கிளாஸ் ரூம்
கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினார். அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு 10 கிரவுண்டு. அந்த காலத்தில் 25,000 ரூபா ஒரு கிரவுண்டு. அதனால் அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஸ்கூல் கட்ட ஆரம்பித்தோம். அந்த ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட எடுத்த வருஷமே 1000 பசங்க வந்துட்டாங்க. சிபிஎஸ்சி என்ஓசிக்கும் ரெகக்னேஷனுக்கும் போய் சிபிஎஸ்சி ரெகக்னேஷன் வாங்கிட்டோம். மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். நம்ம கதைக்கு வருவோம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம். என்ன பண்ணுறோம்? 369 டெஸ்லா மெத்தட். 3 முறை காலையில், மத்தியானம் 6 முறை, நைட் 9 முறை, 55 தினம் எழுதுகிறோம். கண்ணாடியை பார்க்குறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் விஷுவல் போர்டு வச்சுருக்கோம், தண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம். புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்களுக்கு கரம் மசாலாவுக்கு அது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கூட நமக்கு ஒரு அதான் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு எந்த விதமான விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இன்னொன்று, நிறைய பேர் நான் எவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் வர முடியல, ஒரு ஈஸி மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்படி சொல்லி பாருங்கள். ஆழ் மனதை நோக்கி, சப்கான்ஷியஸ் மைண்ட் நோக்கி, உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. எனக்கு வேணுங்கிற அத்தனை விஷயமும் என்ன என்று உனக்கு தெரியும். திருமணம் வேண்டும், வீடு வேண்டும், பணம் வேண்டும், மகன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்கள் எனக்கு தேவை. நீ எனக்கு அது பார்த்து செஞ்சு கொடு. அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட என் தேவைகளை சொல்லு. ஏன்னா இந்த ஆழ்மனம் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது. சாதாரண மனம் கிடையாது. சாதாரண மனம் பல விதத்தில் அலைபாயும். ஆழ்மனம் சில விஷயங்கள் சொல்லிட்டோம்னா அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அதிர்வலை ஏற்படுத்தி அது பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க. அது உங்களால் முடியுமான்னு பாருங்கள். அப்போ என்னென்னா வேறு எதுவும் சந்தேகப்படக்கூடாது. திரும்பி இப்படி சொல்லிட்டோமே, நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடாது. நம்பி அதை செய்து பாருங்கள். உங்களுக்கு சில டைம் அது நடந்துடும். சொல்லும்போது என்ன சொல்லணும்னா, என் மன நிறைவாகவும் சந்தோஷத்தையும் மன அமைதியும் தரும் எல்லா விஷயங்களும் எனக்கு நீ அந்த அதிர்வலையாக பிரபஞ்சத்திடம் சொல்லி கொண்டு தா அப்படின்னு கேளுங்க. இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசணும். அதை இஷ்டம் போல் எனக்கு இப்படி அப்படி அப்படிலாம் பேச முடியாது. நிதானமாக மூச்சு எடுத்து விட்டு அதுக்கிட்ட சொல்லி, ஆனால் வேறு மனசு அலைப்பாயாமல் உடனே தூங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களாக தான் இது செய்ய முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வார்த்தைகள் வெளியில் விடும்போது ஜாகிரதையா இருங்க. வார்த்தை தான், எண்ணம் தான் வார்த்தையாகி, வார்த்தை தான் நமக்கு தெய்வீக தன்மை சாய்ந்தது. அது சொல்வதெல்லாம் பழித்தோம். எந்த நேரத்தில் வாயை வச்சியோ அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுவோம். அதனால் வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தை வாழ்க்கையின் நிஜத்தை உருவாக்கும் ஒரு கருவி, பயங்கரமான ஆயுதங்க. வார்த்தை வெளியில் விட்டுட்டோம்னா திரும்பி உள்ளே இழுத்து பிடிக்க முடியாது. சொன்ன வார்த்தையும் தெளித்த பாலும் திரும்ப எடுக்க முடியாது. தரையில் விழுந்த பால் எடுக்க முடியாது, சொன்ன வார்த்தையை எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் சத்தம் கிடையாது, அது ஒரு அதிர்வலை. இந்த பிரபஞ்சத்தில் அது எதிரொலிக்கும். எழுதுவது வாயில் சொல்கிறது என் மனசில் என்ன தான் எழுதணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக காயின் பண்ணி, இப்போது நடந்தது நன்றி, இப்போது நடந்தது நன்றி என்ற 3 வார்த்தை மிக மிக அவசியம். இந்த வார்த்தை தான் நான் பிரபஞ்சத்தில் விதைக்கும் விதை, த்ரூ சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த விதைக்கு விதைத்தவுடன் அது முளைத்து நாம் அறுவடை செய்ய வேண்டும். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பேசினாங்க. நீங்கள் சொன்னீங்க எழுதிட்டு, திடீர்னு என்னால் எழுத முடியல, மூடு வரல, அதனால் எனக்கு பண்ண முடியல அப்படின்னா. எது செஞ்சாலும் கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து அழகாக வார்த்தைகளை சரியாக எழுதி நீங்கள் சொன்னால் தான் அதுக்கு பலன் உண்டு. அவங்க அதை நிறுத்தினால அவங்க திரும்பியும் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை இது உங்களை மிரட்டுறதுக்காக சொல்கிறதில்ல, செய்யறது கரெக்டாக செஞ்சுட்டே வரணும். நம்ம ஆசைகள் நிறைவேற்றுச்சுன்னா உடனே நம்ம என்ன சொல்லணும்? நன்றி.
உடனடியாக நன்றி சொல்ல மறக்காதீர்கள். நன்றி சொல்வது மிக முக்கியம். அது உயர்ந்த சக்தி வாய்ந்த அதிர்வலை நன்றி. அதனால் நன்றி சொல்வது மிக முக்கியம். நம் வார்த்தைகள் எண்ணங்கள்லாம் நம்மளுடைய அதிகமான ஆசையின் எதிரொலி. அந்த எதிரொலி கரெக்டாக நாம் ஒதுக்க வேண்டும். ஏதாவது ஒரு தப்பு, நான் நெகட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். முக்கால்வாசி நாட் பாசிபிள்னு சொல்ல மாட்டேன். லெட் மீ ட்ரை வெதர் இட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். முடிகிறதா என்று பார்க்கிறேன். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா, நல்ல சொல், நல்ல எண்ணத்தை ஒரு வண்டியில் பூட்டி அந்த தேரை ஓட்டும்போது தான் செல்ல வேண்டிய பாதை வரும். எப்படி பெட்ரோல் போட்டு கியர் மாற்றி வண்டி பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு, ஹேண்ட் பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வண்டி ஸ்டேரிங் வீலை பிடிச்சி ஓட்டுறோமோ, அந்த மாதிரி தான் வார்த்தையை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நேரம் காலம் சொல்லி மனதில் எண்ணங்கள் உண்டாக்கி நாம் இந்த வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். மரத்தில் இலையெல்லாம் இருக்குது, பழுத்தோடனே அது உதிர்ந்து போயிடும். அதோட வேலை அதோட முடிஞ்சுது. எந்த திசை எப்படி போகிறது அப்படி, இதுதான் வேண்டாத எண்ணங்கள். ஆனால் மரம் அங்கே தான் நிற்குது. நாம் தான் மரம், நம் மனம்தான் மரம். நம்ம உறுதியாக நமக்கு வேணுங்கிற விஷயத்தில் அப்படியே நின்றுடணும். அசையாத நம்பிக்கை போல இந்த மனித மனம் இருக்க வேண்டும். உங்களை கட்டுப்படுத்துவது, உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வது அத்தனையும் நம்பிக்கையில் தான் இருக்குது. இப்படி சொல்லி பாருங்கள். நான் நினைப்பதை நான் உணர்கிறேன். நான் உணர்வதை நான் அதிர்வலையாக கொண்டு செல்கிறேன். அந்த அதிர்வலை எனக்கு தேவையாக சொந்தமாக வேணுங்கிற அனைத்தையும் அழித்து விடுகிறது. நான் நினைப்பதை உணர்கிறேன். அந்த உணர்வால் அதிர்வலையை உண்டாக்குகிறேன். அந்த அதிர்வலையால் எனக்கு தேவையான அத்தனையும் காந்தமாக இழுக்கிறேன். இதை சொல்லி பாருங்கள். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அது இப்படி எதுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். ஒரு சின்ன பரிகாரம். பட்டை தெரியும் இல்லையா, லவங்கப்பட்டை, பட்டைம்பாங்கல்ல, நீளமாக இருக்கும். அதை தூள் பண்ணிவிட்டு அதோடு கொஞ்சம் சந்தனத்தை சேர்த்து, ஹிந்து சந்தனம் குங்குமம் சேர்த்துங்க, இல்லாட்டி சந்தனத்தை சேர்த்து வீட்டு வாசப்படியில் உருண்டையாக வச்சுருங்க. நிலப்படி ஃபஸ்ட்டு வாசப்படியில் வச்சிங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். அதே மாதிரி பட்டைப்பொடியை தூளாக எடுத்து அந்த வீட்டில் டோர் மேட்டுக்கு அடியில் போட்டுருங்க. அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜியை வரும். பட்டைப்பொடியை ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து, ஒரு சிட்டிக்கையோ அரை ஸ்பூனோ கலந்து வெறும் வயிற்றில் காலையில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எல்லோரும் தெய்வீக தன்மை உடையவர்கள். அதை மாற்ற நம்புங்க. தெய்வீக தன்மை உடையவர்கள். நாம் என்ன நினைக்கணும்னா, 3 வார்த்தை. நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் மிகுந்த ஆசைப்படும் அனைத்தையும் காந்தமாக இழுக்கிறேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் விரும்பும் அனைத்தையும் காந்தமாக நான் இழுக்கிறேன். இதுதாங்க என்னுடைய செய்தி. இன்னொரு செய்தியோடு உங்களை பார்க்கிறேன்.